ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரேக்கியல் பிளெக்ஸஸ். ஃபஸ்ட்டு பிரேக்கியல் பிளெக்ஸஸ் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா பார்ட்ஸ் ஆஃப் பிரேக்கியல் பிளெக்ஸஸ். பார்ட்ஸ் ஆஃப் பிரேக்கியல் பிளெக்ஸஸில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னா நமக்கு தெரிய வேண்டியது மொதல் வந்து ரூட்டுக்கு அடுத்து என்ன இருக்கும், ட்ரங்க் அடுத்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவிஷன், ட்ரங்க்கு டிவிஷன், நெக்ஸ்ட்டு வந்து கார்ட்ஸ் இருக்குது. நான் ஒவ்வொன்றையும் நல்லா தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ரூட். நான் இது எல்லாத்துக்கும் வரைகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு லைன் டயக்ராம் வரைகிறேன். லைன் டயக்ராமை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து 4 பிரிச்சிருவோம். ஃபஸ்ட்டு ரூட் எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்னென்ன இது வந்து ரூட்ஸ் இன்வால்வ் ஆகுது. C5, C6, C7, C8, T1. இதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா சப்போஸ் இதில் வந்து சில டைம் C5லேருந்து T1 மட்டும் இல்லாமல் இந்த பிரேக்கியல் பிளெக்ஸஸ் வந்து இதோட ரூட்ஸ் வந்து C5 to T1 இல்லாமல் வேறு என்னவாக இருக்கும் அப்படின்னா C4 இன்வால்வ் ஆகிருக்கும். அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்னா ப்ரீஃபிக்ஸ்டு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்து சப்போஸ் T2 இன்வால்வ் ஆயிருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா போஸ்ட் ஃபிக்ஸ்டு பிரேக்கியல் பிளெக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த 2 டைப் ஆஃப் பிரேக்கியல் பிளெக்ஸஸ் இருக்குது. இப்போது நம்ம ரூட்ஸை பார்க்கலாம். ரூட்ஸில் ஃபஸ்ட்டு வந்து C5, C6 ரெண்டும் சேர்ந்து ஒரு ரூட் ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? அடுத்து வந்து இது ரெண்டும் சேர்ந்து என்ன ஃபார்ம் பண்ணணும், அப்பர் ட்ரங்க் ஃபார்ம் பண்ணும். அப்பர் ட்ரங்க் இது வந்து மிடில் ட்ரங்க் ஃபார்ம் பண்ணும். இது ரெண்டும் சேர்ந்து லோவர் ட்ரங்க் ஃபார்ம் பண்ணும். என்னென்ன ஃபார்ம் ஆகிருக்கு, இது வந்து என்னது அப்பர் ட்ரங்க், இது வந்து மிடில் ட்ரங்க், இது லோவர் ட்ரங்க். ஓகேவா? இது என்னது ஃபஸ்ட்டு இந்த சைடில் இருக்கிறது, இது ரூட், இது ட்ரங்க். ஓகேவா? அடுத்து டிவிஷன், அடுத்து கார்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு இதில் வந்து 2 டிவிஷனாக பிரியும். என்னவா பிரியுது அப்படின்னா ஒவ்வொரு ட்ரங்க்கும் 2ஆக பிரியும். ஆன்டீரியர் டிவிஷன், போஸ்டீரியர் டிவிஷன், ஆன்டீரியர் டிவிஷன், போஸ்டீரியர் டிவிஷன், ஆன்டீரியர் டிவிஷன், போஸ்டீரியர் டிவிஷன். ஓகேவா? எல்லாத்தோட போஸ்டீரியர் டிவிஷன், எல்லாத்தோட போஸ்டீரியர் டிவிஷனும் சேர்ந்து என்னவா மாறுது அப்படின்னா போஸ்டீரியர் கார்டாக மாறும். ஓகேவா? நான் இது எழுதுகிறேன், பார்ட்ஸில் மார்க் பண்ணுறேன். அடுத்து அப்பர் ட்ரங்க்கோட ஆன்டீரியர் டிவிஷனும் மிடில் ட்ரங்க்கோட ஆன்டீரியர் டிவிஷனும் ஜாயிண்டாக என்ன ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேட்டரல் கார்ட் ஃபார்ம் பண்ணுது. இந்த லோவர் ட்ரங்க்கோட ஆன்டீரியர் டிவிஷன் மட்டும் என்ன ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா மீடியல் கார்ட் ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? இது என்னது மீடியல் கார்டு, இது என்னது லேட்டரல் கார்டு, அடுத்து இது என்னது போஸ்டீரியர் கார்டு. 3 கார்டு ஃபார்ம் ஆயிடுச்சா? இது சிம்பிள் லைன் டயக்ராம். ஓகேவா? இதில் ஒவ்வொரு இதுலேருந்து என்னென்ன வரும் அப்படிங்கிறத நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த ரூட்டுங்கிறது வந்து எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு லொக்கேஷன் ஆஃப் ரூட் அப்படிங்கிறது எங்கே இருக்கும் அப்படின்னா இங்கே தெரியுது பார்த்தீங்களா, ஸ்கெலினஸ் ஆன்டீரியர் மசிலுக்கும் ஸ்கெலினஸ் மீடியஸ் மசிலுக்கும் நடுவில் இருக்கிறது தான் இந்த ரூட். ஓகேவா? இந்த ரூட்டுங்கிறது நெக்கில் ஸ்கெலினஸ் ஆன்டீரியருக்கும் ஸ்கெலினஸ் மீடியருக்கும் நடுவில் இருக்கும். இதுதான் ரூட். இது ஸ்கெலினஸ் ஆன்டீரியர், இது ஸ்கெலினஸ் மீடியஸ். இந்த 2 மசிலுக்கும் நடுவில் இங்கே இருக்கிறது என்னது ரூட். அடுத்து இங்கே இருக்கிறது, இந்த இடத்துல இருக்கிறது ரூட். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ரூட்டுக்கு அடுத்து என்ன நமக்கு ட்ரங்க். இந்த ட்ரங்க் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் ட்ரையாங்கிள் வந்து நெக்கில் இருக்குது. இது வந்து ஸ்டெர்னோக்ளிடோமாஸ்டாய்டு மசில், இது வந்து ட்ரப்பீசியஸ். ஓகேங்களா? இந்த ஸ்டெர்னோக்ளிடோமாஸ்டாய்டு போஸ்டீரியர் பார்ட் இருக்கும், ட்ரப்பீசியஸோட ஆன்டீரியர் பார்ட் இருக்கும், நடுவில் இருக்கிறது அந்த போஸ்டீரியர் ட்ரையாங்கிள். போஸ்டீரியர் ட்ரையாங்கிளில் இது வந்து என்ன அப்படின்னா ஆசிபிட்டல் ட்ரையாங்கிள். இந்த இடம் வந்து ஆசிபிட்டல் ட்ரையாங்கிள். இந்த ஏரியா வந்து என்னன்னா ஷேர் பண்ணுற ஏரியா ஆசிபிட்டல் ட்ரையாங்கிள். இந்த ஆசிபிட்டல் ட்ரையாங்கிளில் வர்றது தான் இந்த ட்ரங்க். ஓகேங்களா? ஹாஸ்பிட்டல் ட்ரையாங்கில் வர்றது தான் இந்த ட்ரங்க். ரைட்டா? நெக்ஸ்ட் டிவிஷனுங்கிறது வந்து எங்கன்னா இது ஆக்சிலா, இந்த ஏரியா தான் ஆக்சிலான்னு சொல்லுவாங்க. இந்த ஆக்சிலாவுக்கு பிரியறதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த ஏரியா வந்து டிவிஷன். ஆக்சிலாக்குள்ளே இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் கார்டு. ஃபஸ்ட்டு லொக்கேஷன் வந்து ரூட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம், ஸ்கெலினஸ் ஆன்டீரியருக்கும் மீடியஸ்க்கும் நடுவில் இருக்குது. ட்ரங்க் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம், போஸ்டீரியர் ட்ரையாங்கிளில் ஆசிபிட்டல் ட்ரையாங்கிளில் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து வந்து டிவிஷன் அங்கே பிஃபோர் என்டரிங் த ஆக்சிலா. கார்டு வந்து எங்கே இருக்குது, அட் த லெவல் ஆஃப் ஆக்சிலாவில் இருக்குது. ஓகேவா? இது புரியுதா உங்களுக்கு?
இந்த கார்ட்ஸில் வந்து ஆன்டீரியர் போஸ்டீரியர் மீடியல் லேட்டரல்னு சொல்கிறோம்னா இதெல்லாம் எதை பொறுத்து சொல்கிறோம் அப்படின்னா இந்த ஆக்சிலரி ஆர்டரி பொறுத்து தான் சொல்கிறோம். அந்த ஆக்சிலரி வித் ரெஸ்பெக்ட் டு ஆக்சிலரி ஆர்டரி வந்து லேட்டரலாக இருக்குது, ரெஸ்பெக்ட் டு மீடியல் அப்புறம் போஸ்டீரியர். இதை வச்சு தான் நம்ம வந்து இந்த கார்டோட சைடை நம்ம டிசைட் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த பிரான்ச்சஸ் ஆஃப் பிரேக்கியல் பிளெக்ஸஸ். பிரேக்கியல் பிளெக்ஸஸ்லேருந்து என்னென்ன பிரான்ச் வருதுன்னு நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு லைன் டயக்ராம் ரஃபாக இருக்குது. நான் இது என்ன சொல்லியிருந்தேன், ஃபஸ்ட்டு வந்து C5 C6 ஒன்று சேருது, இது வந்து அப்பர் ட்ரங்க் ஃபார்ம் பண்ணுது. C7 வந்து மிடில் ட்ரங்க் ஃபார்ம் பண்ணுது. C8 T1 வந்து என்ன ஃபார்ம் பண்ணுது, லோவர் ட்ரங்க் ஃபார்ம் பண்ணுது. இது வந்து ரெண்டு டிவிஷனாக பிரியுது, ஆன்டீரியர் போஸ்டீரியர். இதுவும் ஆன்டீரியர் போஸ்டீரியராக பிரியுது. இது என்ன பிரியுது, ஆன்டீரியர் போஸ்டீரியர் தெரியுது. எல்லாத்தோட போஸ்டீரியரும் சேர்ந்து என்னவா மாறுது போஸ்டீரியர் கார்டாக மாறுது. அடுத்து இந்த அப்பர் ட்ரங்கோட ஆன்டீரியரும் மிடில் ட்ரங்கோட ஆன்டீரியரும் சேர்ந்து மாறுது, லேட்டரலாக மாறுது. அடுத்து லோவர் ட்ரங்கோட ஆன்டீரியர் மட்டும் என்னவா மாறுது, மீடியலாக மாறி போயிடுது. இப்போது ஒவ்வொரு இதிலும் நம்ம பிரான்ச் பார்க்க போகிறோம். இப்போது ரூட்ஸில் வந்து என்னென்ன பிரான்ச் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ரூட்ஸில் வந்து என்னென்ன பிரான்ச் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பிரான்ச் வரும். ஒன்று வந்து என்னென்னா C5லேருந்து வர பிரான்ச். ரூட்டில் வந்து C5லேருந்து ஒரு பிரான்ச் போகும். அடுத்து C5 அதுலேருந்து ஒரு பிரான்ச்சு, C6லேருந்து ஒரு பிரான்ச்சு, C7லேருந்து ஒரு பிரான்ச், எல்லாம் சேர்ந்து இது ஃபார்ம் பண்ணும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொன்னேன், C5லேருந்து வர்றது என்ன அப்படின்னா டார்சல் ஸ்கேப்புலார் நர்வ். ஓகேங்களா? டார்சல் ஸ்கேப்புலார் நர்வ். அடுத்து C5 C6 C7 இதுலேருந்து வர்றது அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா நர்வ் ஆஃப் பெல். இதுக்கு இன்னொரு பேர் நம்மளால் கெஸ் பண்ண முடியுதா? கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த நர்வ் இன்னொரு பேர் வந்து என்னென்னா லாங் தொராசிக் நர்வ். இந்த பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, லாங் தொராசிக் நர்வ் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இந்த நர்வ் ஆஃப் பெல் வந்து இப்போ தான் கேள்விப்படுறீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. இது MCQஸில் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க இதை. நெக்ஸ்ட்டு இப்போது இந்த டார்சல் ஸ்கேப்புலர் நர்வ் வந்து எதை சப்ளை பண்ணும் அப்படின்னா ஒரு 3 மசிலுக்கு சப்ளை பண்ணும். 3 மசில் நான் காட்டுறேன். அதே மாதிரி லாங் தொராசிக் நர்வ் வந்து ஒரு மசிலுக்கு சப்ளை பண்ணும். என்ன அப்படின்னா இப்போ பார்க்க போகிறது என்னென்னா டார்சல் ஸ்கேப்புலர் நர்வோட மசில் சப்ளை எங்கே இருக்குன்னா இதுதான் லிவேட்டார் ஸ்கேப்புலே. இந்த மசிலை சப்ளை பண்ணும். இங்கே சப்ளை பண்ணுறது யாருன்னா டார்சல் ஸ்கேப்புலர் நர்வ். அடுத்து 2 மசில் சப்ளை பண்ணுது, ராம்பாய்டஸ் மைனர், இன்னொன்று வந்து ராம்பாய்டஸ் மேஜர். இது மேஜர், இது மைனர். இந்த 2 மசிலுக்கு சப்ளை பண்ணுது. மொத்தம் இது வந்து இது சப்ளை பண்ணுறது யார்? இதை சப்ளை பண்ணுறது வந்து டார்சல் ஸ்கேப்புலர் நர்வ். ரூட் வேல்யூ C5. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா ரூட்லேருந்து வர பிரான்ச் ரெண்டையும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் இது வந்து இதை பார்க்கலாம் நம்ம, லாங் தொராசிக் நர்வ் வந்து எங்கே சப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த செராட்டஸ் ஆன்டீரியரை சப்ளை பண்ணும். செராட்டஸ் ஆன்டீரியர் மசிலை சப்ளை பண்ணும். செராட்டஸ் ஆன்டீரியர் மசில் வந்து இதுதான் ஸ்கேப்புலா அப்படின்னா இந்த ஸ்கேப்புலாவோட மீடியல் பார்டர்லேருந்து வரும். மீடியல் பார்டர்லேருந்து இந்த மசில் ஆரிஜின் ஆகி இந்த மாதிரி முன்னாடி சைட்லேருந்து இப்படி முன்னாடி வரும். புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த சைடு தான், இந்த சைடில் தான் மீடியல் பார்டர் இருக்கும். உள்ளேருந்து அட்டாச் ஆகி வெளியே இப்படி வரும். ஓகேவா? இதுதான் செரேட்டஸ் ஆன்டீரியர். இந்த செரேட்டஸ் ஆன்டீரியர் வந்து எதோடது, எந்த நர்வ் சப்ளை பண்ணும்? லாங் தொராசிக் நர்வ் ஆர் நர்வ் ஆஃப் பெல். லாங் தொராசிக் நர்வ். இதோட ரூட் வேல்யூ என்ன? C5 C6 C7. இன்னொரு பேர் வந்து நர்வ் ஆஃப் பெல். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரூட்டு முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து என்ன இருக்குது, ட்ரங்க். ஸோ ட்ரங்க் வந்தாச்சு. இப்போது ட்ரங்க்கில் எல்லா ட்ரங்க்கும் இன்வால்வ் ஆகாது. ஓகேங்களா? இதில் எந்த ட்ரங்க் இன்வால்வ் ஆகும்னா அப்பர் ட்ரங்க் மட்டும் தான் இன்வால்வ் ஆகும். இந்த அப்பர் ட்ரங்க்கில் வந்து 2 நர்வ் சப்ளை பண்ணுது. என்னென்ன நர்வ் அப்படின்னா ரெண்டுக்குமே ஒரே ரூட் வேல்யூ தான், C5 C6. இதை ஞாபகம் வச்சுக்கணும், நிமோனிக் சொல்கிறேன் உங்களுக்கு. இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து சப் கிளேவியஸ், இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா சூப்ரா ஸ்கேப்புலார். சப்கிளேவியஸ் நர்வு, இன்னொன்று வந்து சூப்ரா ஸ்கேப்புலார் நர்வ். இதில் எப்படி இந்த ரூட் வேல்யூ ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா இதில் S வந்து 5 மாதிரி இருக்கா, அடுத்து இந்த B வந்து 6 மாதிரி இருக்குது. ஸோ 5 6 முடிஞ்சிச்சு. இதே மாதிரி தான் இதுலேயும் S நமக்கு வந்து C9ங்கிற ஒரு ரூட் வேல்யூவே இல்லை. ஸோ அப்போ இது வந்து மேபி என்னவாக இருக்கலாம், 6ஆக இருக்கலாம். இப்போ 5 6 இதை ஞாபகம் வச்சுக்கலாம். இதே மாதிரி இதில் பேர்லேயே வந்து இந்த நர்வ் டு சப்கிளேவியஸ் வந்து பேர்லேயே இருக்குது. இது வந்து சப்கிளேவியஸ் மசிலுக்கு சப்ளை பண்ணும். இந்த மசிலை நான் காமிக்கிறேன் எங்கே இருக்குன்னு. அதே மாதிரி சூப்ரா ஸ்கேப்புலர் நர்வ் வந்து 2 மசிலுக்கு சப்ளை பண்ணும். ஒன்று வந்து ஸ்கேப்புலாவில் மேலே இருக்கிற பார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. அதில் ஃபஸ்ட் ஒன்று என்னென்னா சூப்ரா ஸ்பைனேட்டஸ், அடுத்து வந்து இன்னொன்று என்னென்னா இன்ஃப்ரா ஸ்பைனேட்டஸ். ஓகேவா? இந்த 2 மசிலை சப்ளை பண்ணுது. டயக்ராம் காமிக்கிறேன் என்ன அப்படி இங்கே இருக்குன்னு. இதுதான் சப்கிளேவியஸ் மசில்.
இது சப்ளை பண்ணுறது யார்? நர்வ் டு சப்க்ளேவியஸ். ரூட் வேல்யூ என்ன? C5 C6. சூப்பர், கமான். நெக்ஸ்ட் அடுத்து வந்து என்ன சொன்னேன்? சூப்ரா ஸ்கேப்புலார் நர்வ். இது எதுக்கு சப்ளை பண்ணும்? சூப்ரா ஸ்பைனேட்டஸ் மசில். இது சூப்ரா ஸ்பைனேட்டஸ் மசில். ஓகேங்களா? அடுத்து கீழே இது என்னது? இது இன்ஃப்ரா ஸ்பைனேட்டஸ் மசில். இந்த 2 மசிலுக்கு வந்து சப்ளை பண்ணுறது தான் சூப்ரா ஸ்கேப்புலார் நர்வ். இது எங்கேருந்து வருது? அப்பர் ட்ரங்க்லேருந்து. இதோட ரூட் வேல்யூ என்ன? C5 C6. சூப்பர், குட் குட். நெக்ஸ்ட் ரூட் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன இருக்குது? டிவிஷன். டிவிஷனில் பார்க்குறீங்களா? டிவிஷன். இந்த டிவிஷனில் ஏதாவது உங்களுக்கு வந்து எதனா பிரான்ச் வந்திருக்கா? பாருங்கள், ஏதாவது பிரான்ச் வந்திருக்கா? இல்லை, டிவிஷனில் பிரான்ச் இல்லை. நோ பிரான்ச். இது ஒரு இம்பார்ட்டண்டான MCQ. வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரூட்டுக்கு அடுத்து என்ன இருக்குது? சரி, நம்ம என்ன முடிச்சிருக்கோம்? ரூட் முடிச்சிருக்கோம். அதே மாதிரி வந்து ட்ரங்க் முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து டிவிஷனில் பிரான்ச் இல்லை. அடுத்து என்ன இருக்குது? கார்டு தான் இருக்குது. கார்டில் வந்து என்னென்ன கார்டு இருக்குது மொத்தம்? லேட்ரல் கார்டு, அடுத்து வந்து மீடியல், இன்னொன்று வந்து போஸ்டீரியர். லேட்ரலில் வந்து மொத்தம் 3 பிரான்ச் இருக்குது. மீடியலில் வந்து 5 பிரான்ச் இருக்குது. போஸ்டீரியர்லேயும் 5 பிரான்ச் இருக்குது. ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் போஸ்டீரியர் பிரான்ச்சை சொல்லிடுறேன். ரொம்ப ரொம்ப ஈஸியான பிரான்ச் தான் இந்த போஸ்டீரியர் பிரான்ச். இதுக்கு நான் நிமோனிக் கூட உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு போஸ்டீரியர் பிரான்ச். போஸ்டீரியர் கார்டு பிரான்ச்சில் போஸ்டீரியர் கார்டில் வர பிரான்ச் வந்து நிமோனிக் வந்து அல்னார். ULNAR. ஓகேவா? அல்னார், நிமோனிக் அல்னார். இதில் வர நர்வ் வந்து என்ன நர்வு? ரேடியல் நர்வ். அடுத்து ஏழு நமக்கு தெரிஞ்ச நர்வ் என்ன? ஆக்சிலரி நர்வ். நெக்ஸ்ட் என்ல வந்து என்ன இருக்குன்னா நர்வ் டு லட்டிஸ்மஸ் டார்சை. அடுத்து எல்ல வந்து என்னன்னா லோவர். மேலே என்ன பார்த்தோம்? சூப்ரா ஸ்கேப்புலார் பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? அங்கே சூப்ரா ஸ்கேப்புலார் முடிச்சுன்னா இங்கே வந்து சப்ஸ்கேப்புலார். ஓகேவா? நர்வ் லோவர் சப்ஸ்கேப்புலார் நர்வ். இங்கே வந்து யூக்கு வந்து அப்பர் சப்ஸ்கேப்புலார் நர்வ். ஓகேயா? ஓகே. இப்போது இந்த ஒவ்வொரு நர்வும் எங்கே நர்வ் சப்ளை பண்ணுதுன்னு பார்க்கணும். கரெக்டாக? அதை நம்ம பார்க்கலாம். இப்போ அப்பர் சப்ஸ்கேப்புலார் நர்வ்னு சொல்கிறாங்க. அப்பர் சப்ஸ்கேப்புலார் நர்வ் பேர்லேயே இருக்குது. சப்ஸ்கேப்புலார் மசிலுக்கு சப்ளை பண்ண போகுது. அதோட அப்பர் பார்ட்டில் சப்ளை பண்ண போகுது. லோவர் சப்ஸ்கேப்புலார் சேம் லோவர் பார்ட்டில் சப்ளை பண்ண போகுது. ஸோ சப்ஸ்கேப்புலார் நர்வ் உங்களுக்கு காமிக்கிறேன் அங்கே இருக்குன்னு. இதுதான் சப்ஸ்கேப்புலார். அப்பர் சப்ஸ்கேப்புலார், லோவர் சப்ஸ்கேப்புலார் சப்ளைடு பை சப்ஸ்கேப்புலார் நர்வ். இது வந்து எங்கேருந்து வருது? போஸ்டீரியர் கார்டு. போஸ்டீரியர் கார்டு எங்கேருந்து ஃபார்ம் ஆகுது? எல்லாத்தோட போஸ்டீரியர் டிவிஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது என்ன? நர்வ் டு லட்டிஸ்மஸ் டார்சை. லட்டிஸ்மஸ் டார்சைங்கிறது எங்கே இருக்குது? இதுதான் லட்டிஸ்மஸ் டார்சை. லட்டிஸ்மஸ் டார்சை மசில் அட்டாச்மெண்ட் இங்கே போய் மேஜர். லேடி பிட்வீன் 2 மேஜர் ஞாபகம் இருக்குல்ல? அந்த கான்செப்ட் தான். அது லட்டிஸ்மஸ் டார்சை இங்கே இருக்குது. இப்போ லட்டிஸ்மஸ் டார்சை வந்து எதுக்கு சப்ளை பண்ணும்? யார் சப்ளை பண்ணுவோம் லட்டிஸ்மஸ் டார்சை? சேம் நேவ் டு லட்டிஸ்மஸ் டார்சை. அவ்வளோதான், சிம்பிள். லட்டிஸ்மஸ் டார்சை அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ஏ வந்து ஆக்சிலரி நர்வ். ஆக்சிலரி நர்வ் எங்கெங்கே சப்ளை பண்ணோம்? இதுக்கு ஒரு நிமோனிக் உங்களுக்கு சொல்கிறேன். ஆக்சிலரி நர்வ் 2 மசிலுக்கு தரும். ஒன்று வந்து மீனாக்சி ஞாபகம் வச்சுக்கோங்க. மீனாக்சி வந்து ஆக்ஸ் இங்கே இருக்குது. ஸோ மீனாக்சி இதில் வந்து டீரிஸ் மைனர் மீன் ஆக்சி. ஓகேவா? மீனாக்சி டீரிஸ் மைனர். மேஜர் வராது மைனர். ஓகேவா? நெக்ஸ்ட் இன்னொன்று வந்து டெல்டாய்டு. சிம்பிள், ஈஸி. நெக்ஸ்ட் வந்து ரேடியல் நர்வ் என்ன சப்ளை பண்ணோம்? ரேடியல் நர்வ் எதுக்கு சப்ளை பண்ணோம்? மேக்ஸிமம் வந்து போஸ்டீரியர் கம்பார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்ம். ஓகேங்களா? இது ஈஸி. இதில் வந்து உங்களுக்கு 2 மசில் காமிக்கிறேன். டீரிஸ் மைனர், டெல்டாய்டு. இதுதான் டீரிஸ் மைனர். இந்த மசில் தான் டீரிஸ் மைனர். இது இருக்குல்ல, இது டீரிஸ் மேஜர். இது தேவையில்லை, இப்போ நம்ம பார்க்க தேவையில்ல. டீரிஸ் மைனர் இது டீரிஸ் மைனர். இந்த இது மசில் வந்து டீரிஸ் மைனர் சப்ளைடு பை கமான் ஆக்சிலரி நர்வ். ஆக்சிலரி நர்வோட ரூட் வேல்யூ என்ன? C5 C6.
ஓகேவா? C5C6. அடுத்து டெல்டாய்டு வந்து சப்ளை பண்ணுறது யார்? ஆக்சிலரி நர்வ். ஆக்சிலரி நர்வோட ரூட் வேல்யூ என்ன? C5C6. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. நம்ம என்ன முடிச்சிருக்கோம்? போஸ்டீரியர் கார்டை முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம வந்து எதுக்கு வரோம் அப்படின்னா மீடியல் கார்டு வரும். மீடியல் கார்டில் பேர்லேயே இருக்குது மீடியல்னு. ஸோ எல்லாமே நமக்கு ஈஸி. ஒன்று வந்து ஃபஸ்ட்டு வந்து 5 இருக்குன்னு சொன்னால் இதில் வந்து முதல்ல வந்துன்னா மீடியல் குட்டேனியஸ் நர்வ் ஆஃப் ஆர்ம். அடுத்து மீடியல் குட்டேனியஸ் நர்வ் ஆஃப் ஆர்முக்கு அடுத்து என்ன கீழே என்ன இருக்குது? 4 ஆர்ம். முடிஞ்சிருச்சா? அடுத்து தேர்ட் ஒன்று என்ன அப்படின்னா மீடியல் பெக்டோரல் நர்வ். நான் காமிக்கிறேன் உங்களுக்கு பெக்டோரல் மசில் எங்கே இருக்குன்னு. மீடியல் பெக்டோரல் நர்வ். அடுத்து இன்னொரு மீடியல் இருக்குது, மீடியல் ஆஸ்பெக்ட் ஆஃப் த மீடியன் நர்வ். பேர்லேயே மீடியன் வந்துக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் வந்து என்னென்னா நமக்கு முன்னாடி அல்னார் நிமோனிக் பார்த்தோமா, அந்த அல்னார் நர்வ் இங்கே வரும். மறந்துடக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பெக்டோரல் அந்த மசில் காமிச்சிடறேன் உங்களுக்கு. இது சரி இதுதான் பெக்டோரலிஸ் மேஜர், இது பெக்டோரலிஸ் மைனர். இதில் ஒரு 2 ஸ்பெஷாலிட்டி இருக்குது. பெக்டோரலிஸ் மேஜர், மைனர், இந்த ரெண்டுமே வந்து பார்த்தோன்னா பியர்ஸ்டு பை யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா மீடியல் பெக்டோரல் நர்வ். ஓகேவா? ஏன்னா எம் ஃபார் மசிலை பியர்ஸ் பண்ணும். அடுத்து நான் சொல்ல போகிறது வந்து என்னென்னா லேட்ரல் பெக்டோரல் நர்வ் இஸ் அ பிரான்ச் ஆஃப் லேட்ரல் பெக்டோரல் நர்வ் இஸ் அரைசஸ் ஃப்ரம் த லேட்ரல் கார்டு. ஓகேங்களா? இது வந்து பியர்சஸ் கிளாவி பெக்டோரல் ஃபேஷியா. ஓகேங்களா? ரைட். இப்போது என்னென்ன முடிச்சிருக்கோம்? நம்ம போஸ்டீரியர் கார்டு முடிச்சிட்டோம், அதே மாதிரி வந்து மீடியல் கார்டு முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னது? ஒரே ஒரு கார்டு ரிமைனிங், என்ன? லேட்ரல் கார்டு. மீடியல் பெக்டோரல் நம்ம எங்கே சப்ளை பண்ணோம்னா 2 மசிலுக்கு சப்ளை பண்ணோம். பெக்டோரலிஸ் மேஜருக்கும் சப்ளை பண்ணோம், பெக்டோரலிஸ் மைனருக்கும் சப்ளை பண்ணோம். மீடியல் பெக்டோரல் நம்ம எதுக்கு சப்ளை பண்ணோம் அப்படின்னா பெக்டோரலிஸ் மேஜருக்கும் சப்ளை பண்ணோம், பெக்டோரலிஸ் மைனருக்கும் சப்ளை பண்ணோம். மறந்துட்டேன் சொல்ல. நெக்ஸ்ட் லேட்ரல் கார்டு வந்து சப்ளை பண்ணுறதுனா 3 மசில் 3 இதுக்கு சப்ளை, 3 பிரான்ச் இருக்குது இதுக்கிட்ட. ஒன்று வந்து பேர்லேயே இருக்குது லேட்ரல், இப்போ தானே பார்த்தோம் லேட்ரல் பெக்டோரல் நர்வ். இதுவும் அதே மாதிரி தான் 2 மசிலுக்கு சப்ளை பண்ணும், பெக்டோரலிஸ் மேஜர், இன்னொன்று வந்து பெக்டோரலிஸ் மைனர். நெக்ஸ்ட் அடுத்து வந்து லேட்ரல் ஆஸ்பெக்ட் ஆஃப் த மீடியன் நர்வ். அடுத்து தேர்ட் ஒன்று வந்து எப்படின்னா லாஸ்ட்டாக ஒன்று மஸ்குலோ குட்டேனியஸ் நர்வோட ரூட் வேல்யூ நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஓகேங்களா? மஸ்குலோகுட்டேனியஸ் நர்வோட ரூட் வேல்யூ என்ன அப்படின்னா C5C6 C7. மஸ்குலோகுட்டேனியஸ் நர்வோட ரூட் வேல்யூ என்ன? C5C6 C7. டார்சஸ் கேப்லர் நர்வோட ரூட் வேல்யூ C5. லாங் thoracic நர்வோட ரூட் வேல்யூ C5C6 C7. நர்வ் டு சப்ளைஸோட ரூட் வேல்யூ SB, அது C5C6. அடுத்து சூப்ராஸ் கேப்லர் நர்வோட ரூட் வேல்யூ என்ன? C5C6. புரியுதா? ஆக்சிலரி நர்வோட ரூட் வேல்யூ என்ன? C5 to C6. ரேடியல் நர்வோட ரூட் வேல்யூ C5 to T1. புரியுதுங்களா? அல்னா நர்வோட ரூட் வேல்யூ C7 C8 T1. அல்னா ரூட் வேல்யூ என்ன? C7 C8 T1. ஓகேவா? மீடியன் நர்வோட ரூட் வேல்யூ C5 to T1. இல்லைன்னு அதே தான். ஓகேவா? இதில் மஸ்குலோ குட்டேனியஸ் நர்வ்னு ஒரு நர்வ் சொன்னால் இது எங்கேருந்து அரைஸ் ஆகுது? லேட்ரல் கார்ட்லேருந்து அரைஸ் ஆகுது. இந்த மஸ்குலோ குட்டேனியஸ் நர்வ் வந்து ஒரு 3 மசிலுக்கு சப்ளை பண்ணும். ஒன்று வந்து பைசெப்ஸ், இந்த பைசெப்ஸ் மசிலுக்கு சப்ளை பண்ணும். ஓகேவா? ரெண்டாவது என்ன அப்படின்னா பிரேக்கியாலிஸ். மூணாவது இந்த டயக்ராம்லேயே இருக்கு பாருங்கள், என்னது நெக்ஸ்ட்டு கொரக்கோ பிரேக்கியாலிஸ். ஓகேவா? இது வந்து கொரக்கோ பிரேக்கியாலிஸ். இது என்ன ப்ராசஸ்ஸு? கொரக்காய்ட் ப்ராசஸ்லேருந்து இங்கே வந்து அட்டாச் ஆகுது வந்து கொரக்கோ பிரேக்கியாலிஸ். அடுத்து வந்து இது என்னது? லாங் ஹெட் ஆஃப் த பைசெப்ஸ், இது ஷார்ட் ஹெட் ஆஃப் த பைசெப்ஸ் வந்து எங்கே போய் அட்டாச் ஆகுது? ரேடியல் டியூபராசிட்டி. இது என்னது? ரேடியல் டியூபராசிட்டி. ஏன் நான் அந்த ரேடியல் டியூபராசிட்டி சொல்கிறேன்னா அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு. அடுத்து வந்து என்னென்னா அதுக்கு கீழே இருக்கிறது தான் பிரேக்கியாலிஸ் மசில். இந்த கொரக்கோ பிரேக்கியாலிஸுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் இருக்குங்க. என்னென்னா இந்த கொரக்கோ பிரேக்கியாலிஸ் பியர்ஸ்டு பைன்னு கேட்பானுங்க MCQவில். பியர்ஸ்டு பை அது மஸ்குலோ குட்டேனியஸ் நர்வ். ஓகேவா?
உங்களுக்கு ஒரு கோல்டன் ரூல் சொல்லித்தரேன். என்ன அப்படின்னா, எந்தெந்த மசில் வந்து ஆன்டீரியராக இருக்கோ அது எல்லாமே என்ன பண்ணும், இப்படி நிறைய பேர் தெரிஞ்சுக்கலாம், தெரியாதவங்களுக்கு இது ஃப்ளெக்ஷன். ஓகேவா? போஸ்டீரியராக இருக்கிறது என்ன பண்ணும், எக்ஸ்டென்ஷன். ஓகே ரைட். இப்போ இவ்வளோ நேரம் பார்த்தது நம்ம என்ன இது வந்து எந்தெந்த பிரேக்கியல் பிளெக்ஸஸ்லேருந்து ரூட்னா என்னென்னு பார்த்தோம், ட்ரங்க்னா என்னென்னு பார்த்தோம், டிவிஷன் என்ன பார்த்தோம், கார்ட்னா என்ன பார்த்தோம், அதில் வர பிரான்ச்சை பார்த்தோம். இதெல்லாம் பார்த்தது சரி. இதை எப்படி அப்ளை பண்ணுறது, இதை பற்றி பார்க்கறது தான் அடுத்து அப்ளைட் ஆஸ்பெக்ட். அப்ளைட் ஆஸ்பெக்டில் வந்து நமக்கு 2 விஷயம் இருக்குது. இதில் 2 விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, ஒன்று வந்து எப்ஸ் பால்சின்னு சொல்லுவாங்க, எப்ஸ் பால்சி அப்படின்னு பண்ணுங்க. இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா க்ளம் கீஸ் பால்சின்னு சொல்லுவாங்க. எப்ஸ் பால்சி, இன்னொன்று வந்து க்ளம் கீஸ் பால்சி. எப்ஸ் பால்சி அப்படின்னா என்ன அப்படின்னா, டயக்ராமில் என்ன தெரியுது உங்களுக்கு, இது ஷோல்டர் ரைட்டா, இது வந்து இது நெக், அடுத்து இது என்னது ஹெட்டு நெக். இந்த ஹெட்டுக்கும் நெக்குக்கும் இந்த ஹெட்டுக்கும் நெக்குக்கும் இருக்கிற ஆங்கிள் அதிகமாச்சு அப்படின்னா அதை தான் என்ன சொல்லுவோம், இதனால் வர்றது தான் எப்ஸ் பால்சி. ஓகேவா? எப்ஸ் பால்சி ஏன் வருதுன்னு கேட்டாங்கன்னா, ஆங்கிள் பிட்வீன் நெக் அண்ட் ஷோல்டர், நெக்குக்கும் ஷோல்டருக்கும், நெக்குக்கும் ஷோல்டருக்கும், ஒரு நிமிஷம், நெக்குக்கும் ஷோல்டருக்கும் உள்ளான ஆங்கிள் வந்து அதிகமாகறதுனால வர்றது தான் எப்ஸ் பால்சி. கீழே அந்த டயக்ராம் தெளிவாக இருக்கும். நெக்குக்கும் ஷோல்டருக்கும் உள்ளான ஆங்கிள் வந்து அதிகமாகும். ஓகேவா? எப்ஸ் பால்சிக்கு இன்னொரு பேர் இருக்குது, போலீஸ்மேன் டிப் டிஃபார்மிட்டி. இதுக்கு நம்ம கிரேட் அனாலஜி தரணும் அப்படின்னா, எந்திரன் 1 பார்த்துருக்கீங்களா, அதில் வெட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, ரஜினியை வந்து உடனே கை வெட்டுவாங்க, அது எப்படி கை வச்சுருப்பான், அந்த மாதிரி அதில் அவரை வந்து போலீஸாக தான் இருப்பார், டிராஃபிக் போலீஸாக இருப்பார். இந்த டிஃபார்மிட்டி பேர் தான் வந்து என்ன சொல்கிறாங்க, எப்ஸ் பால்சி. இதில் வர டிஃபார்மிட்டி தான் போலீஸ்மேன் டிப் டிஃபார்மிட்டின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு இதில் வந்து என்ன ரூட் இன்வால்வ் ஆகிருக்கும், இது ரொம்ப இம்பார்ட்டண்டானது. ரூட் இதில் வந்து இன்வால்வ் ஆகிருக்கிறது வந்து C5 C6. இதில் என்ன ரூட் இன்வால்வ் ஆகிருக்கும், இது மேலே, அடுத்து இருக்கிறது கீழே C8 T1. இந்த 2 ரூட் இன்வால்வ் ஆகிருக்கும். இதில் என்ன சொன்னேன், இன்க்ரீஸ் இன் ஆங்கிள் பிட்வீன் ஹெட்டு அண்டு நெக் அண்டு ஷோல்டர். அடுத்து சொல்ல போகிறது என்னென்னா, எக்ஸசிவ் அப்வர்ட் புல் ஆஃப் லிம்பு, இதால் வரது தான் கிளம்பிங் பால்சி. சிம்பிளாக சொன்னோன்னா, ஹைப்பர் அப்டக்ஷன் ஆஃப் ஷோல்டர், இதனால் வரது தாங்க இந்த கிளம்பிங்ஸ் பால்சி. ஹைப்பர் அப்டக்ஷன் ஆஃப் ஷோல்டருங்கிறது எப்படின்னா, இதை பாருங்கள், இதுதான் நார்மலாக ஒரு பர்சன் இப்படி இருக்கான் அப்படின்னா அவன் கை இது வந்து என்னென்னா அடக்ஷன், இந்த பொசிஷன் மீடியலாக இருக்கிறது அடக்ஷன். இதுக்கடுத்து இங்கே போகுதில்ல, இது என்ன அப்படின்னா இதுலேருந்து அப்டக்ஷன் ஆரம்பிச்சிடும். இது 0 to 15 டிகிரி அப்டக்ஷன். இது ஹெல்ப் பண்ணுறது யார் அப்படின்னா, இது சும்மா இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, சூப்ரா ஸ்பைனேட்டஸ். 90 டிகிரிக்கு வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுறது யார் அப்படின்னா டெல்டாய்டு. இதுக்கும் மேலே ரொம்ப எக்ஸ்டெண்ட் பண்ணி இருக்கும்போது வர்றது தான், இது பேர் தான் ஹைப்பர் அப்டக்ஷன்னு சொல்லுவாங்க. இதால் வர்றது தான் கிளம்பிங்ஸ் பால்சின்னு சொல்கிறது, ஹைப்பர் அப்டக்ஷன் ஆஃப் லிம். இது பாருங்கள், ஹைப்பர் அப்டக்ஷன் ஆஃப் லிம். இதில் வர்றது வந்து 2 விஷயம் வரும். முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம், போலீஸ்மேன் டிப் டிஃபார்மிட்டி பார்த்தோமா, இதில் 2 விஷயம் வரும். C8 T1 இன்வால்வ் ஆகிறனால கம்ப்ளீட் கிளா ஹேண்ட் வரும். இன்னொரு விஷயம், T1 சிம்பத்தட்டிக் ட்ரங்க் இன்வால்வ் ஆகிறனால ஹார்னர் சிண்ட்ரோம். ஒவ்வொன்றும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்ளைட் ஆஸ்பெக்ட் ஆஃப் பிரேக்கியல் பிளெக்ஸஸ் என்ன பார்த்தோம், எப்ஸ் பால்சி பார்த்தோம், கிளம்பிங்ஸ் பால்சி பார்த்தோம். எப்ஸ் பால்சினா வந்து எந்த ரூட் வேல்யூ இன்வால்வ் ஆகுது, எந்த ரூட்ஸ் இன்வால்வ் ஆகுது, C5 C6. இதே வந்து கிளம்பிங் பால்சினா என்ன இன்வால்வ் ஆகுது, C8 T1. இது வந்து அப்பர் ட்ரங்க், இது வந்து லோவர் ட்ரங்க். எந்தெந்த நர்வ் இன்வால்வ் ஆகுது, இதுக்கு நிமோனிக் வந்து ஷாம்னு வச்சுக்கலாம். எஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சூப்ரா ஸ்கேப்புலார் நர்வ். அடுத்து வந்து ஏன்னா ஆக்சிலரி நர்வ். இதுக்கு முன்னாடியே இந்த என்னென்ன மசில் சப்ளை பண்ணுன்னு சொல்லிட்டு அதை வச்சு ஈஸியாக சொல்லி தந்துடுறோம், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து வந்து எம்னா வந்து மஸ்குலோ கியூட்டேனியஸ் நர்வ். ஓகேவா? இதில் எஸ் சூப்ரா ஸ்கேப்புலார் நர்வ் வந்து என்னது சப்ளை பண்ணது ஏற்கனவே பார்த்துருக்கோம், என்னது சூப்ரா ஸ்பைனேட்டஸ். நெக்ஸ்ட் இன்ஃப்ரா ஸ்பைனேட்டஸ். சூப்ரா ஸ்பைனேட்டஸ் வந்து அதோட ஆக்ஷன் என்ன ஏற்கனவே சொல்லியிருந்தேன் முன்னாடி, 0 to 15 டிகிரி வந்து
அப்டக்ஷன் அப்படின்னா என்னது? மூவிங் அவே ஃப்ரம் த பாடி. ஓகேவா? அப்டக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. அடுத்து இன்ஃப்ராஸ்பைனேட்டஸ் நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் ஆக்சிலரி நர்வ் எது சப்ளை பண்ணது? 2 சொன்னேன். டீரிஸ் மைனர், இன்னொன்று வந்து டெல்டாய்ட். மைனர் மீனாக்சி, ஆக்சிலரி நர்வ் மீனாக்சி, டெல்டாய்ட். டீரிஸ் மைனரும் சூப்ராஸ்பைனேட்டஸ் நர்வும் அதோட ஆக்ஷன் என்ன அப்படின்னா லேட்ரல் ரொட்டேஷன். ஏன் லேட்ரல் ரொட்டேஷன் புரியுதுல? அந்த அட்டாச்மெண்ட் முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணல, அதுதான். அடுத்து டெல்டாய்ட் என்ன பண்ணும் அப்படின்னா முன்னாடி 0 to 15 டிகிரி, இது 15 டிகிரியில் இருந்து 90 டிகிரி அப்டக்ஷன். ஓகே. அடுத்து எம் ஃபார் மஸ்குலோகுட்டேனியஸ் நான் வந்து எதுக்கு சப்ளை பண்ணணும்? 3 இதுக்கு சப்ளை பண்ண சொன்னேன். ஒன்று வந்து என்ன சொன்னேன்? பைசெப்ஸ், இன்னொன்று வந்து பிரேக்கியாலிஸ். ஓகேவா? இந்த இடத்துல நமக்கு வந்து எது வராது அப்படின்னா கொரக்கோப்ரேக்கியாலிஸ் வராது. ஏன் கொரக்கோப்ரேக்கியாலிஸ் வராது அப்படின்னா நம்ம வந்து மஸ்குலோகுட்டேனியஸ் நர்வ் சப்ளை என்ன பார்த்தோம்? C5, C6, C7. இந்த C7 ஃபைபர் வந்து ஏப்ஸ் பால்ஸில் இன்வால்வ் ஆகிருக்காது. அதனால இதில் வந்து உங்களுக்கு வந்து கொரக்கோப்ரேக்கியாலிஸ் வராது. கொரக்கோப்ரேக்கியாலிஸ் இதில் ஏன் பர்டிகுலராக வராது அப்படின்னா C7 ஃபைபர்ஸ் வந்து கொரக்கோப்ரேக்கியாலிஸில் போயிருக்கும். அதில் வந்து C7 ஃபைபர்ஸ் வந்து கொரக்கோப்ரேக்கியாலிஸ் நர்வுக்கு சப்ளை பண்ணியிருக்கும். ஸோ அதனால் வராது. புரியுதா? கிளியராக? கன்ஃபியூஷன் இல்லை? ஓகே. அதனால் வந்து மஸ்குலோகுட்டேனியஸ் நர்வ் வந்து 2 மசிலை தான் வந்து இந்த இடத்துல அஃபெக்ட் பண்ணும். என்னென்னா பைசெப்ஸ், இன்னொன்று வந்து பிரேக்கியாலிஸ். ஃபாஸ்ட் என்னென்னா சூப்ராஸ்பைனேட்டஸ்க்கு வந்து ஆக்ஷன் என்ன? 0 to 15 டிகிரி அப்டக்ஷன். இன்ஃப்ராஸ்பைனேட்டஸ் டீரிஸ் மைனர் இதோட ஆக்ஷன் என்ன? லேட்டரல் ரொட்டேஷன். டெல்டாய்ட் வந்து என்ன பண்ணும்? 15 டிகிரி to 90 டிகிரி அப்டக்ஷன். பைசெப்ஸும் இது என்ன பண்ணுன்னா என்ன பண்ண சொல்லு, நார்மலாக யோசிச்சு சொல்லுங்கள். ஒன்று வந்து என்னது? ஃப்ளெக்ஷன், எல்போ ஃப்ளெக்ஷன். அடுத்து வந்து உங்களுக்கு தெரியாத இன்னொன்று நான் சொன்னால ஆரம்பத்தில் ரேடியல் டியூப்ராசிட்டியில் வந்து அந்த பைசெப்ஸ் அட்டாச் ஆகும் அப்படின்னு சொன்னேன்னா, பைசெப்ஸ் சொல்லும்போதே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். பைசெப்ஸ் எங்கே அட்டாச் ஆகும்? ரேடியல் டியூப்ராசிட்டியில் அட்டாச் ஆகும். ரேடியல் டியூப்ராசிட்டியில் அட்டாச் ஆகிறதுனால இதோட ஆக்ஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னா சுப்பைனேஷன். இது வந்து சுப்பைனேட்டாரோட பவர் அதிகமான உள்ள மசில். இது பவர்ஃபுல் சுப்பைனேட்டார் இது தான் சுப்பைனேட்டார் மசில். ஓகேவா? சுப்பைனேட்டார்னா எதுன்னு தெரியும்ல? பால்மார் ஆஸ்பெக்ட் ஆஃப் த ஹேண்ட் நோக்கி இருக்கிறது தான் வந்து சுப்பைனேட்டார், பால்மார் சைடில் இருக்கிறது. நெக்ஸ்ட் ஸோ இப்போ ஈஸியாக நீங்கள் சொல்லிடலாம் எந்தெந்த மசில் இன்வால்வ் ஆகிடுச்சு. எப்பயுமே ஒரு மசில் இன்வால்வ் ஆகுது. இப்போ சப்போஸ் பைசெப்ஸ் வந்து ஃப்ளெக்ஸ் பண்ணுது, சப்போஸ் அது பேரலைஸ் ஆகிடுச்சுன்னா அதுக்கு ஆப்போசிட் ஆக்ஷன் நடந்துடும். அது வந்து என்னென்னா ஃப்ளெக்ஷன் இருந்துச்சுன்னா எக்ஸ்டென்ஷன் ஆகிடும். எக்ஸ்டென்ஷன் சப்போஸ் ஒர்க் ஆகிட்டு இருக்கு, எக்ஸ்டென்ஷன் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளெக்ஸ் ஆகிடும். அது புரியுதுல? ஏன்னா வந்து இன்னொரு மசிலுக்கு வந்து ஆப்போசிட் ஃபோர்ஸ் இல்லாதனால அந்த மசில் வந்து ஆக்ட் ஆகி ஆப்போசிட் ஃபோர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிடும். ஓகேவா? ஸோ இப்போ சூப்ராஸ்பைனேட்டஸ் மசில் வந்து அப்டக்ஷன் பண்ணுது அப்படின்னா ஆப்போசிட் என்ன நடக்கும்? ஷோல்டரில் அடக்ஷன் நடந்துடும். ஓகே. லாஸ்ட்னு எழுதியிருக்குண்ணா. ஸோ என்ன லாஸ் ஆயிரும்? சிம்பிள். என்ன லாஸ் ஆகுது? அப்டக்ஷன் லாஸ் ஆகுது. இதனால் என்ன? பேஷண்ட் எதுக்கு எப்படி நிற்பான்? எப்படி இருப்பான்? அடக்ஷனில் இருப்பான். அடுத்து லேட்ரல் ரொட்டேஷன் லாஸ் ஆகுதா? ஸோ இதனால் என்ன ஆகும்? பேஷண்ட்டு லேட்ரல் ரொட்டேஷன் பண்ணதுக்கு பதிலாக மீடியல் ரொட்டேஷன் பண்ணி இருப்பான். அடுத்து எல்போ ஃப்ளெக்ஷன் லாஸ் ஆகுதா? எதனால்? பைசெப்ஸாலையும் பிரேக்கியாலிஸாலையும் எல்போ ஃப்ளெக்ஷன் வந்து லாஸ் ஆகுது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்து வந்து ஃபோராம் சுப்பைனேஷன் நடக்குது, அது லாஸ் ஆகுது. ஃபோராம் சுப்பைனேஷன் லாஸ் ஆகிறதுனால என்ன ஆகுது? ஆட்டோமேட்டிக்காக ஹேண்ட் வந்து ப்ரொனேஷன் இதுக்கு போயிடுது. ஸோ இதனால் வர்றது தான் போலீஸ்மேன் டிப் டிஃபார்மிட்டின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இதில் என்ன நர்வ் அஃபெக்ட் ஆகிருக்கும்? எந்த பால்சியில்? கிளம்கிஸ் பால்சியில் எந்த நர்வ் அஃபெக்ட் ஆகிருக்கு? ஈஸியாக கெஸ் பண்ணலாம். ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேனே, C8, T1 ஃபைபர்ஸ். C8, T1 ஃபைபர்ஸ் எங்கெங்கே போகுது? முன்னாடியே சொல்லியிருந்தேனே. ஒன்று வந்து அல்னார் நர்வ், இன்னொன்று வந்து அல்னார் நர்வ். இது இல்லாமல் வேறு என்ன பிரான்ச்சும் இன்வால்வ் ஆகும்? C7 இது இன்வால்வ் ஆகிருக்கும். ஆனால் இந்த இதில் வந்து C8, T1 மட்டும்தான். அடுத்து மீடியல் ஆஸ்பெக்ட் ஆஃப் த மீடியன் நர்வ் இன்வால்வ் இருக்கும். ஓகேவா? இந்த 2 நர்வ் இன்வால்வ் இருக்கும். மெயினாக அந்த அல்னார் நர்வ் வந்து மசில்ஸ் ஆஃப் த ஹேண்ட் பார்த்துக்கும். அதே மீடியன் நர்வும் மேக்ஸிமம் ஃபோராமும் வந்து சப்ளை பண்ணிவிட்டு மினிமம் மசில் ஆஃப் பாமும் சப்ளை பண்ணும். ஓகேவா? இதனால் மெயினாக வந்து என்ன ஆகும்னா மசில் ஆஃப் பாம் வந்து இன்வால்வ் ஆகிருக்கும். மசில் ஆஃப் பாம் இன்வால்வ் ஆகிறதுனால உனக்கு 2 ஃபியூச்சர்ஸ் வரும். என்ன அப்படின்னா, ஒன்று வந்து கம்ப்ளீட் கிளா ஹேண்ட். இது எப்படி கம்ப்ளீட் கிளா ஹேண்ட் வருது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஒன்று வந்து கம்ப்ளீட் கிளா ஹேண்ட், இன்னொன்று வந்து ஹார்னர் சிண்ட்ரோம். கம்ப்ளீட் கிளா ஹேண்ட் அப்படின்னா என்னென்னா, உனக்கு வந்து ஹேண்ட் இந்த பொசிஷனில் இருக்கும். இது என்ன பொசிஷன்? இது என்ன ஜாயிண்ட்? இது மெட்டாகார்போ ஃபிலெஞ்சியல் ஜாயிண்ட். மெட்டாகார்போ ஃபிலெஞ்சியல் ஜாயிண்டில் ஃப்ளெக்ஷன் லாஸ் ஆகிடும்.
அதனால் இந்த இடத்துல என்ன ஆகுது, எக்ஸ்டெண்ட் ஆகிடுது. இந்த இடம் என்னது, இன்டர்ஃபெலஞ்சியல் ஜாயின்ட்ஸ். இன்டர்ஃபெலஞ்சியல் ஜாயிண்டில் வந்து எக்ஸ்டென்ஷன் லாஸ் ஆகிறதுனால உனக்கு ஃப்ளெக்ஸ் ஆகிடும். ஏன் இதில் எக்ஸ்டென்ஷன் லாஸ் ஆகுது, ஏன் இதில் ஃப்ளெக்ஷன் லாஸ் ஆகுது அப்படின்னா, ஹேண்டில் உனக்கு 2 மசில் இன்வால்வ் ஆகிருக்கும் கம்ப்ளீட் க்ளா ஹேண்டில். நார்மலாக இந்த அல்னானோ எங்கே சப்ளை பண்ணுது அப்படின்னா லம்பிரிகல்ஸுக்கும், அல்னானோவும் இந்த மீடியனாவும் லம்பிரிகல்ஸுக்கும் இன்ட்ராஷியஸுக்கும் சப்ளை பண்ணுது. இந்த லம்பிரிகல்ஸும் இன்ட்ராஷியனாவும் இதோட ஆக்ஷன் என்ன அப்படின்னா, நார்மலாக மெட்டாகார்பல் ஃபெலஞ்சியல் ஜாயிண்டில் ஃப்ளெக்ஸ் பண்ணுறது, இது இதோட ஆக்ஷன். இன்னொரு ஆக்ஷன் என்னென்னா, இன்டர்ஃபெலஞ்சியல் ஜாயிண்ட் இருக்கும்ல, ப்ராக்சிமல் இன்டர்ஃபெலஞ்சியல், டிஸ்டல் இன்டர்ஃபெலஞ்சியல், இது ரெண்டுமே என்ன பண்ணும் அப்படின்னா எக்ஸ்டெண்ட் பண்ணும். ஸோ இது ரெண்டுமே லாஸ் ஆனால் என்ன ஆகும், அதுதான் இந்த டயக்ராம் காமிச்சன்ல, மெட்டாகார்போஃபெலஞ்சியல் ஜாயிண்டில் ஃப்ளெக்ஷன் லாஸ் ஆயிடுது. ஸோ அதனால் என்ன ஆகுது, ஆப்போசிட் மசில் ஆக்ஷனால் எக்ஸ்டென்ஷன் நடக்குது. அதே மாதிரி இன்டர்ஃபெலஞ்சியல் ஜாயின்ஸில் வந்து எக்ஸ்டென்ஷன் பாதிக்குது. ஸோ இதனால் வந்து என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளெக்ஸ் ஆகிடுது. புரியுதா? ஸோ டிஃபார்மிட்டி என்ன, எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த மெட்டாகார்போஃபெலஞ்சியல் ஜாயிண்ட், ஃப்ளெக்ஷன் ஆஃப் த இன்டர்ஃபெலஞ்சியல் ஜாயிண்ட், இதுதான் டிஃபார்மிட்டி. இதனால் வரது தான் க்ளா ஹேண்ட். அடுத்து ஹார்னர் சிண்ட்ரோம். ஹார்னர் சிண்ட்ரோம்ங்கிறது வந்து T1 சிம்பத்தட்டிக் நர்வால் வருது. ஓகேவா? இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஒன்று வந்து மெயினாக இது இருக்கும், டோசிஸ் இருக்கும். அடுத்து வந்து ஆனைடோசிஸ் இருக்காது, ஸ்வெட் இருக்காது. அடுத்து வந்து என்னென்னா மயோசிஸ். இந்த 3 ஃபீச்சர் இருக்கும். இவ்வளோ தான். இதுதான் பிரேக்கியல் பிளெக்ஸஸும் அதோட டிஃபார்மிட்டியும். தேங்க்யூ.